அது எப்படின்னே தெரியாதுங்க. நம்ம டயட் இருக்கும் போது வாங்குற ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், வாங்குற பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை நம்ம சமைக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும், அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம வீட்டில் சாப்பிட்றவங்க இருக்காங்க பாருங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. அப்போ தான் இன்னைக்கு மீன் சூப்பர், இன்னைக்கு பிரியாணி சூப்பர், இந்த மாதிரி டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு வெறுப்போ ஏற்றுவாங்கங்க. எது எப்படியோ நம்ம டயட்டுன்னு இறங்கியாச்சுன்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக தேவை. இப்படி நம்மளே சொல்லி தேத்திக்க வேண்டியதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டயட் இருக்கும்போது வெறுமனே அந்த ஃபுட்டை செஞ்சு அப்படியே சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம கையாலேயே செய்யணும். அதுவும் டேஸ்ட்டும் பார்க்கணும். ஆனால் அதை நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இருந்திருக்கங்க, இப்படியும் நம்ம இருந்து தான் வெயிட்டை ஆல்ரெடி குறைச்சிருக்கோம். அதனால் இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை அப்படின்னு நம்மளை தேத்திக்க வேண்டியது தான். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், அதே மாதிரி ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இதையெல்லாம் பழகிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டெம்பரவரி தான். இதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் நார்மலாக அதே மாதிரி எப்பவும் சாப்பிட்ற மாதிரி நிறைய சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு மிஸ்டேக்கை தான் நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்ன சாப்பிட்றோமோ இதுக்கப்புறமோ நம்ம ஃபிஷ்ஷோ இல்லை மட்டனோ இல்லை சிக்கன் எது எடுத்தாலும் போர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் பேலன்ஸ் டயட் கண்டிப்பாக தேவை. இந்த புலம்பல் தொடரும். பாய்.